பூமியை தாண்டி வேற ஒரு கிரகத்தில் ஏலியன் அப்படிங்கிற ஒன்று இருக்குதுன்னா அதோட உருவத்தோற்றமும் அந்த கிரகத்தோடைய தன்மையை பொறுத்து தான் அடிப்படையாக கொண்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கிரகத்தோடைய சன்லைட்டாக இருக்கட்டும், அந்த வெப்பம், அதோடைய வெளிச்சம், அதை தாண்டி இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. கிராவிட்டி, அதோடைய அட்மாஸ்பியர், என்வரான்மெண்ட், இது எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு தான் அந்த உயிரினத்தோடைய உடல் தோற்றமும் அந்த சர்வைவலுக்கான ஏற்ற மாதிரியான சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதோட அமைப்புகளும் செயல்பாடுகளும் இருக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் முதல்ல சொல்கிறாங்க. அதை அடிப்படையாக வச்சு இது ஏலியன்ஸோட தோற்றங்களை சில வகைகளாக பிரிக்கிறாங்க. ரெண்டாவது சயின்டிஸ்டுங்க சொல்லக்கூடிய ஏலியனுடைய உருவ தோற்றம் அப்படிங்கிறது பிளான் லைக் ஏலியன்ஸ், அதாவது தாவரங்கள் மாதிரியே இருக்கக்கூடிய ஏலியன்ஸ்கள். அது எப்படிப்பா செடி மரம் மாதிரிலாம் ஒரு ஏலியன்ஸ் இருக்க முடியும்? அப்போ ஒரு மரத்துக்கு கால் முளைச்சி நடக்கிறது நம்ம சில படங்களில் காமெடியாக ஃபன்னியாலாம் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி ஏலியன்ஸும் வெளி கிரகங்களில் செடி மாதிரி மரம் மாதிரி இருந்து நடக்க மாதிரியாக சொல்கிறாங்க விஞ்ஞானிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது பிளான் லைக் ஏலியன்ஸ் அப்படின்னா நம்ம பூமியில் எப்படி தாவரங்கள் இருக்கோ அதே மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு கிரகத்தில் அதோடைய என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அங்கே ஒரு தாவரம் இருக்குன்னா அதுக்கும் உயிர் இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் அதுவும் ஏலியன்ஸ் தான் அப்படின்னு கருதப்படும். அதுக்கு நடக்கும் அந்த மாதிரிலாம் நீங்கள் கற்பனை பண்ண வேண்டாம், அது தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ அந்த பிளான்ட்டுக்கு கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பூமியில் தாவரங்கள் அப்படிங்கிறது அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் முறையில் அதுக்கு தேவையான உணவு, ஆற்றல், இது எல்லாத்தையுமே அந்த தாவரங்கள் உற்பத்தி பண்ணிக்குது. அதுக்கேற்ற மாதிரியான தாவரங்களுடைய நிறங்கள் அப்படிங்கிறது இருக்குது. சூரியனை பயன்படுத்திக்கிறதாகவும் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது வேற ஒரு கிரகத்தில் அந்த பிளானட்டில் இருக்கக்கூடிய அந்த தாவரம் அப்படிங்கிறது நம் பூமியில் இருக்க மாதிரியே பச்சை நிறத்தில் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அது அந்த கிரகத்தோடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி வேறு வண்ணங்களில் கூட இருக்கலாம். அந்த வண்ணங்களில் இருக்கிறத தாண்டி அதோட சூரியன் இல்லாமல் கூட அதால் அதோடைய எனர்ஜியை உருவாக்குற தன்மையோடு இருக்கலாம். அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் முறைக்கு பதிலாக வேறு முறையில் பயன்படுத்தி அதுக்கு தேவையான ஆற்றலை அது உற்பத்தி பண்ணிக்கக்கூடிய தன்மையோட அந்த தாவரங்கள் மற்ற கிரகங்கள் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த தாவரங்கள் கூட அந்த பிளான் லைக் ஏலியன் அப்படின்னு கேட்டகரியில் சயின்டிஸ்டுங்க வகைப்படுத்துறாங்க. சிம்பிளா செடி கூட ஒரு எக்ஸோ பிளானட்ல கண்டுபிடிக்கிறேன்னா அதுவும் ஏலியன்ஸ் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்.